ஒரு மனுஷன் கோடிகளில் புரண்டு மிகப்பெரிய செல்வந்தரா பிறந்து அப்புறம் சினிமாவில் ஒரு புரட்சியையே செஞ்சு கடைசில எல்லாத்தையும் துறந்து ஒரு துறவியா வாழ்ந்து மறைஞ்சிருக்காருன்னா நம்ப முடியுமா? அதுவும் நம்ம தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு யோசிச்ச ஒரு விசித்திரமான கலைஞர். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியே இல்லாம அமானுஷ்ய கதைகளையும் அறிவியல் கதைகளையும் அப்பவே கொடுத்து எல்லாரையும் மிரள வச்சவர் அவர். ஆனா அவரோட நிஜ வாழ்க்கை எந்த சினிமா படத்தையும் விட ரொம்பவே உருக்கமானது. ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது பன்முக திறமை கொண்ட தக்காளி சீனிவாசன் சாரோட அந்த கண்ணீர் கலந்த வாழ்க்கை பயணத்தை பத்தி தான். ஒரு மனுஷன் புகழோட உச்சியில் இருக்கும்போது எப்படி இருந்தாரு, அப்புறம் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு திருவண்ணாமலையில துறவியா மாறினாரு. இந்த வீடியோவோட முடிவுல வாழ்க்கைனா என்னங்கிற ஒரு பெரிய பாடம் நமக்காக காத்திருக்கு. வாங்க விரிவாக பார்க்கலாம். 1962ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி KSE ஐயர் மற்றும் கல்யாணி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர்தான் சீனிவாசன் ஐயர். இவர்தான் பின்னாளில் தக்காளி சீனிவாசன் என்று அழைக்கப்பட்டார். இவங்க குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லைங்க. அப்பா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அதனால பிறக்கும் போதே வாயில் வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தவர்னு சொல்லலாம். சென்னை எழும்பூர்ல இருக்கிற டான் பாஸ்கோ பள்ளியில படிக்கும்போதே இவருக்கு கலை மேல ஒரு தனி ஈர்ப்பு இருந்தது. நாடகம் எழுதுறது, கட்டுரை எழுதுறதுன்னு ஸ்கூல்லையே ஒரு ஸ்டார் மாதிரி தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் PSG காலேஜ்ல வானியல் சம்பந்தமான படிப்பு, அதாவது அஸ்ட்ரானமி படிச்சு முடிச்சாரு. படிப்புக்கு ஏத்த மாதிரி அவருக்கு பெரிய வேலைகள் தேடி வந்தும் அவரோட மனசு முழுதும் சினிமாவில தான் இருந்தது. அந்த சினிமா ஆசைதான் அவரை ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளரா மாத்துச்சு. இவர்கள் வருங்கால தூண்கள் அப்படிங்கிற படம் மூலமா தயாரிப்பாளராகவும் வில்லனாகவும் அறிமுகமானாரு. பொதுவான பின்னணி தகவல்னு பார்த்தா அந்த காலத்துல சினிமா பின்னணி இல்லாம வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா சீனிவாசன் தன்னோட திறமையால விநியோகஸ்தராகவும் மாறினாரு. பிரபு சரண்யா நடிச்ச மனசுக்குள் மத்தாப்பூ படத்தோட விநியோகம் இவர்தான். ஆனா இவரை ஊர் முழுக்க பேச வச்ச படம் சூரசம்ஹாரம். அதுல வில்லன் கிட்டியோட மகனா நடிச்சு மிரட்டி இருப்பாரு. ஆனா நடிப்பு, தயாரிப்பு இதையெல்லாம் தாண்டி சீனிவாசன் கிட்ட ஒரு அபாரமான அறிவியல் அறிவு இருந்தது. அதைத்தான் அவர் படங்கள்ல காட்ட ஆரம்பிச்சாரு. 90கள்லயே நாளைய மனிதன், அதிசய மனிதன் அப்படின்னு சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை எடுத்து தமிழ் சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சாரு. ஒரு பிணத்தை உயிர்ப்பிக்க வைக்கிறது, அமானுஷ்ய சக்திகளை வச்சு படம் பண்றதுன்னு அப்போ இருந்த ரசிகர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தாரு. குறிப்பா ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிற பேய் படம் இன்னைக்கும் பலரோட ஃபேவரெட். ஆனா இவ்வளவு வெற்றிகளுக்கு நடுவுல அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை மெல்ல மெல்ல சிதைய ஆரம்பிச்சது. இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தக்காளி சீனிவாசன் சாரோட படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, மேட்ரு என்னன்னா, புகழோட உச்சியில் இருக்கும்போதே சீனிவாசனுக்கு திருமண வாழ்க்கை கைகூடல. மனக்கசப்பு காரணமா விவாகரத்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் எடுத்த படங்கள் அடுத்தடுத்து தோல்வி அடைய ஆரம்பிச்சது. சினிமாங்கிறது ஒரு சூதாட்டம் மாதிரி இல்லையா? ஒரு கட்டத்துல கைவசம் இருந்த சொத்துக்கள் எல்லாம் கரைய ஆரம்பிச்சது. கோடீஸ்வரரா இருந்த மனுஷன் பொருளாதார ரீதியா ரொம்பவே அடிவாங்கினாரு. தன்னோட குடும்பத்துக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் எதுவுமே செய்ய முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி அவரை ரொம்பவே வாட்டுச்சு. ஒரு பக்கம் படத்தோட தோல்வி, இன்னொரு பக்கம் குடும்ப பிரிவு, பண கஷ்டம், இது எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு பெரிய விரக்திக்கு தள்ளுச்சு. அப்போதான் அவர் ஒரு பெரிய முடிவெடுத்தாரு. இந்த உலகத்துல இருக்கிற பந்தம், பாசம், பணம் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு அவருக்கு தோணுச்சு. அதிகாரப்பூர்வமா சொல்லணும்னா அந்த விரக்தி தான் அவரை ஆன்மீக பாதைக்கு கூட்டிட்டு போச்சு. காசி, ராமேஸ்வரம்னு ஊர் ஊரா சுத்தி கடைசியில திருவண்ணாமலையில தஞ்சம் புகுந்தாரு. ஆமாங்க, ஒரு காலத்துல கோடிக்கணக்கான ரூபாய் பட்ஜெட்ல படம் எடுத்த அந்த டைரக்டர் திருவண்ணாமலையில ஒரு துறவியா மாறினாரு. அங்கேயே ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிச்சு ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு. சினிமாவில தான் நினைச்சதை சாதிக்க முடியலன்னாலும் நிஜ வாழ்க்கையில பல அனாதை குழந்தைகளுக்கு அப்பாவா மாறி ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சாரு. அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்களை விட அந்த குழந்தைகளோட அன்புதான் அவருக்கு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு துறவி மாதிரியே வாழ்ந்து வந்த அவரு 2023ஆம் ஆண்டு மார்ச் மாசம் பெங்களூர்ல இருந்தப்போ திடீர்னு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமா மறைஞ்சு போயிட்டாரு. இவருக்கு இறுதி சடங்குகளை கூட அவர் தத்தெடுத்து வளர்த்த அந்த பிள்ளைகள் தான் செஞ்சாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி வேணா மாறலாங்கிறதுக்கு தக்காளி சீனிவாசன் சாரோட வாழ்க்கை ஒரு பெரிய உதாரணம். வானியல் அறிஞரா ஆக வேண்டியவர் சினிமா மேல இருந்த காதலால் தயாரிப்பாளரா மாறி புதுமையான படங்கொட கொடுத்து கடைசியில ஒரு துறவியா மறைஞ்சிருக்காரு. அவர் எடுத்த அதிசய மனிதன் மாதிரி அவரோட வாழ்க்கையும் ஒரு அதிசயம்தான். இன்னைக்கு பல பிரம்மாண்ட இயக்குனர்கள் பேசுற அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானருக்கு 90கள்லேயே அஸ்திவாரம் போட்டவர் இவர்.
அவர் உடல் ரீதியா நம்மள விட்டு பிரிஞ்சாலும் அவர் கொடுத்த அந்த மிரட்டலான படங்கள் என்னைக்குமே தமிழ் சினிமா வரலாற்றில் பேசப்படும். செல்வம் புகழ் எல்லாம் ஒரு கட்டத்துல மறைஞ்சு போகும், ஆனா நாம மத்தவங்களுக்கு செய்யற நல்லது மட்டும்தான் நிலைச்சு நிக்கும்னு சீனிவாசன் சார் நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. இந்த பன்முக கலைஞரோட வாழ்க்கை பயணம் உங்களுக்குள்ள எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.